பங்களாதேஷ் எலெக்ஷன் இந்தியாவே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ் சீனா இப்படின்னு சொல்லி பல உறவுகள் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி இருந்துச்சு. குறிப்பாக இதில் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட பொருளாதார டேரிஃப் அப்படிங்கிறதும், அந்த டேரிஃப் பிரச்சனையை பங்களாதேஷ் கூட எப்படி அவங்க இணக்கமாக முடிக்கப் போகிறார்கள், அதனால் திருப்பூருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இது எல்லாமே பங்களாதேஷ் எலெக்ஷன் அதில் வரக்கூடிய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்வியாக தான் இருந்துச்சு. அதுக்கான டீட்டெயில்டு காணொலி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். தரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அடுத்த பிரைம் மினிஸ்டராக மாறி இருக்காரு. இந்த தரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவருடைய பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் பட்சத்துக்கான இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கியமான செய்திகள் இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சாப்பா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், முடிவுக்கு வராது, வரவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட மேற்கு கரையோரமாக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட 19 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலினுடைய இராணுவம். ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதுவரையிலும் வெளியில் விடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 19 பாலஸ்தீனியர்களும் ஹமாஸுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, ஹமாஸ் நெட்வொர்க்குடன் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலான செய்திகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இதுக்கான உண்மையான காரணங்கள் இல்லாட்டி இப்படி கைது செய்து அங்கே கொண்டு போகிறவங்க திருப்பி உயிருடன் வருகிறார்களா அப்படிங்கிறத பற்றியான எந்த விபரமும் இஸ்ரேலினுடைய இராணுவம் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் உயர்ந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை வைப்பது வேறு யாருமே கிடையாது, ரெட் கிராஸ் சொசைட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை கழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதுக்கான ஒரு அலாம் அப்படிங்கிறத அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இன்னுமே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இல்லாட்டி பாலஸ்தீனர்களை அடிக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இராணுவம் எக்ஸ்பேண்டபிளாக அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிற ஒரு செய்தி நொடிக்கு நொடி வந்த வண்ணம் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான உலக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2வது விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியை நோக்கி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அனுப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த மாதிரியான பிரச்சனையை அமெரிக்கா உருவாக்குகிறது என்று கேட்டால் ஈரானை வழிக்கு வர வைப்பதற்கு தான். கடைசி ஆயுதமாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் அவ்வளவு சுலபமாக அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரான் கூட போர் அப்படிங்கிறத விட ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தான் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தையை உதிர்த்திருக்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற வேண்டுமப்பா, அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல சுமூகமான ஒரு உலக பொருளாதாரத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும். அதுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடு ஈரான், அதுலேயும் குறிப்பாக ஈரானுடைய இப்போதைய அரசாங்கம். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன பிறகு டோட்டலாகவே அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது உருமாறிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி ஈரான் சொல்லிட்டாங்க, எங்கள் மீது நீங்கள் மறுபடியும் போர் நடத்துனீங்கன்னா எங்களுடைய பதிலடி ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானும் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு பகுதியில் குறிப்பாக ஈரானை நோக்கி நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 2வது விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கரீபியன் சீல அடுத்ததாக ஒரு கப்பலை அடித்து நொறுக்கி இருக்காங்க அமெரிக்கா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அது வந்து ட்ரக் டீலிங் கப்பலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் வெனிசுலாவை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கப்பலை அமெரிக்காவினுடைய கப்பற்படை அவங்க என்ன செஞ்சாங்க, ரோந்து நடவடிக்கை அப்படிங்கிற பெயரில் அடிப்பாங்க, மூழ்கடிப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, டோட்டலாக அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்குகளை அப்படியே கடலில் கொட்டி விடுவாங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கரீபியன் சீல மறுபடியும் ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ட்ரக்கை கட்டுப்படுத்த விரும்புகிறோம், ட்ரக் மாஃபியா இருக்கக்கூடிய இடங்கள், அந்த கப்பல்கள் இதெல்லாமே அழிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமெரிக்கா அவங்க செய்த செயலுக்கு காரணத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். நிபா வைரஸினுடைய முதல் இறப்பை இந்தியா பதிவு செஞ்சுருக்காங்க 2026. பட் இன்னொரு நபருக்கு நிபா வைரஸ் பரவிருச்சான்னு கேட்டால் இல்லை, வேற யாருக்கும் பரவல. பட் முதல் நபர் இறந்திருக்கிறார் என்கிற தகவல் மட்டும் வெளியாகி இருக்கிறது. கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போவோ அப்போவோ அமெரிக்கா எப்போ வேணாலும் வந்து அடிக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயமுறுத்தல் அமெரிக்காவிடம் இருந்து வந்ததிலிருந்து அங்கே மைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ புதிய ஜென்ரேஷனுக்கு புதுவிதமான மைனிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போ மைனிங் கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லும்போதே கனிம வளம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கனிம வளம் அமெரிக்காவினுடைய கண்ணுக்கு தெரியாமையா இருக்கும். அதனால தான் அமெரிக்கா கிரீன்லாண்டை சுற்று போட்டுட்ருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கிரீன்லாண்டை நாங்கள் பிடித்தெடுப்போம், அப்படி இல்லைனா நாங்கள் எங்களுடைய படையை வைத்து பிடித்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது இன்னும் அந்த ஆறாத வடுவாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. நாட்டோக்குள்ள பிளவுகள் ஏற்பட்டாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட அமெரிக்கா சண்டைக்கு வந்தாலும் சரி, எது எக்கேடு கெட்டாலும் சரி, எனக்கு கிரீன்லாண்டு வேணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுடன் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அவருடைய முயற்சியை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மார்க்கோ ரூபியோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். We belong together அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறார். ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் நாட்களாகவே அமெரிக்காவை விட்டு
அமெரிக்காவினுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு நாங்கள் மாற வேண்டும், எங்களுக்குன்னு தனியாக சுதந்திரமான ஒரு ஃபாரின் பாலிசிலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புவதாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விடுற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் தெரியல. அதனால தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேராக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே போய் ஏப்பா தலைவர்கள் நல்லா இருக்கீங்களா, நாமெல்லாம் வி பிலாங் டுகெதர் அப்படின்னு சொல்லி நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையுடன் இல்லாவிட்டால் நம்ம எல்லாருமே சேர்ந்து பலிகேடாக மாற்றி விடுவார்கள், நமக்குள்ள ஒற்றுமை இல்லை என்றால் நம்ம அழிந்து விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்கிற பல உருட்டுக்களை உருட்டியிருக்காங்க. பட் ஐரோப்பிய ஒன்றியம் எப்படினாலும் அப்படியே தான் இருக்க போகுது. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை பயன்படுத்தி அவங்களுடைய டாலர் இண்டெக்ஸை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டார்மர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அமெரிக்காவை விட, யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அமெரிக்காவை விட ஐரோப்பா பரவாயில்லாமல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். சார், நீங்கள் தான் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாலாம் வேண்டான்னு சொல்லிட்டு பிரெக்சிட் வழியாக வெளியில் வந்தீங்க, இப்போ மறுபடியும் அமெரிக்கா வேணாம், சீச்சி இந்த பழம் புழிக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கிட்டே போகிறீங்களேன்னு கேட்டால், இல்லை, இப்போ நடக்கக்கூடிய உலக அரசியலாம் வச்சு பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கு சிறந்த ஒரு நண்பனாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்மருடைய கருத்துக்கள் இன்னைக்கு பரவலாக யூகே முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. செக்யூரிட்டி டாக் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா, யூரோப் இவங்க 2 பேருக்குமே நடந்துட்டு இருக்கு. பட் இந்த செக்யூரிட்டி டாக் அவங்க 2 நாடுகளுக்கு நடுவே மட்டும் நடக்கிறது கிடையாது. பிற நாடுகள், அவங்களுடைய நட்பு நாடுகள், உக்ரைனுடைய செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த செக்யூரிட்டி டாக் ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் 2 நாடுகளையும் எதிரியாக மாற்றுகிறது. ஸோ வி நீட் அ ரீசெட் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா விரும்புவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மெமோரியல் அப்படிங்கிறத கட்ட போகிறாங்களா? நார்த் கொரியாவில் மெமோரியல் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. பட் இந்த மெமோரியல் எதற்கு அப்படின்னு கேட்டால், நிறைய வடகொரியாவை சார்ந்த இராணுவ வீரர்கள், என்ஜினியர்ஸ் ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து உதவினார்கள். அதில் இறந்து போனவங்க இருப்பாங்கள்ல, கொல்லப்பட்டவர்கள் இல்லாட்டி போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு மெமோரியல் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மெமோரியலில் ரஷ்யா அவங்களுடைய நட்பு, அதே மாதிரி இங்கேருந்து போன இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. 54 ஆப்பிரிக்க நாடுகளுடன் 0 டாரிஃப் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாட்டுடன் சீனா களமிறங்க போவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே ஆப்பிரிக்காவினுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காலாம் கிடையாது, பிரான்ஸ் கிடையாது, யூகே கிடையாது, இந்தியா கூட கிடையாது, சீனா தான் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நேரடியாக சீனாவில் 0% டாரிஃபுடன் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அது சிறந்தது தான். பட் அதே நேரத்தில் திரும்ப சீனாவினுடைய ப்ராடக்ட்ஸ் ஆப்பிரிக்காவில் மொத்தம் ஃப்ளட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சிக்கல். எது இருந்தாலும் அங்கே வந்து டெப்ட் ட்ராப் அப்படிங்கிறத சீனா செய்வாங்கங்கிறது நல்லாவே தெரியும். பட் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவக்கூடிய ஒரு நாடாக இப்போ சீனா முன்வந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி கண்டிப்பாக சீனாவை ஆப்பிரிக்க நாடுகளுடைய நண்பனாகவும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய எதிரியாகவும் சித்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள் நினைக்கும் போது, நீங்கள் அடிமை கிடையாது, என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி, பட் நண்பர்கள் வழியாக உங்களை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமும் சீனாவிடம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லது நடந்தால் சரி. இஸ்ரேல் ஹமாஸ் பிரிசனர் ஸ்வாப்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கான். ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு பிறகு இந்த சிறை கைதிகள், போர் கைதிகள், அவங்க 2 பேரும் மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி ஒரு பாசிட்டிவான வைப்பு தான். யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம், இந்த யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரோன் மேனுஃபேக்சரில் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒன்றிணைந்து நிறைய ட்ரோன்ஸ் உற்பத்தி பண்ணணும், அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஃப்ரான்ஸும் சேர்ந்துருந்தாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு இதில் அவ்வளோ தெளிவான ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல, இதை விட்டு நான் விலகி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களாம். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.